ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் ஃபேண்டசி படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை எடுத்தவர் 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த குங்ஃபு ஹசல், சாவ்லின் சாக்கர் இந்த படத்தை எடுத்தார்ல, அதே டைரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, அது ஒண்ணுதாங்க குறை. படத்தோட கிராபிக்ஸ், காமெடி, சென்டிமெண்ட் இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த படத்துக்கு பெருசாலாம் ஒன்னில சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கி சொல்லிடுறேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு டீமன் ஹண்டரா இருப்பாரு. இந்த பேயெல்லாம் வேட்டையாடி அதெல்லாம் நல்ல முறையா திருத்தி வாழ வைக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அதை அடக்கி கொல்ற மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ரொம்ப நாள ஒன் சைடு லவ் எல்லாம் இருக்கும். இப்படி இவங்க ஒரு டீமனா வேட்டையாடிக்கிட்டு இருக்க ஒரு கடத்துல ஒரு பன்னி அரக்க ஒருத்தர் வருவான். அவனை இவங்களால பிடிக்கவே முடியாதனால நம்ம ஹீரோ அவரோட குருவோட ஆலோசனைப்படி இந்த மங்கி கிங் இருக்காங்கல்ல, அவரை போய் பார்க்க போவாரு. அந்த இடத்துல சில சூழ்ச்சி எல்லாம் நடக்கும். கடைசியில அந்த மங்கி கிங் ஹீரோவுக்கு எதிராக திரும்பிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதா இந்த படத்தோட கதை. இதெல்லாம் தாண்டி படத்துல இன்னும் ஒரு 2-3 டீமன் ஹண்டர்லாம் வருவாங்க. அது ஒரு கிளை வருவாப்புல, அவரிசெல்லாம் சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரம் ஹாயா படுத்துக்கிட்டு இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல கடலும் மலையும் சேர்ந்த ஒரு கிராமம் இருக்குங்க. அதுல ஒரு சில மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அங்க ஒரு பொண்ணு கரையோரமா இருக்கிற பாலத்துல தண்ணியில உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அவங்க அப்பா வராரு. வந்து தன்னோட பொண்ணை கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார வச்சுட்டு, இங்க பாருமா, அப்பா தண்ணிக்குள்ள இறங்க போற, கடல்ல வெறும் ஆபத்தான உயிரினங்களா இருக்கும், நீ தண்ணிக்குள்ள விழுந்துட்டேனா உன்னை சாப்பிட்டுன்னு சொல்ல அவ நானும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இங்க பாரு, பெரிய மீன் மட்டும் இல்ல, கடல்ல அரக்கெல்லாம் இருப்பான், நீ வேணா அந்த இடத்த பாத்துக்கிட்டே இரு, அங்க ஒரு அரக்க வருவாருன்னு பாருன்னு சொல்ல இவங்க அப்படியே உத்து பாத்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து ஒரு ஊரை வருது. பார்த்தா அந்த பிள்ளையோட அப்பன் தான். தன்னோட பொண்ணுக்கு விளையாட்டு கட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு சிரிக்குன்னு பார்த்தா அழுதுகிட்டு இருக்கு. ஏடா இவ சிரிப்பான்னு பார்த்தா அழுதுகிட்டு இருக்காளேன்னு சொல்லி அவங்க அப்பா மறுபடியும் தண்ணிக்குள்ள தலையில நிக்கிறாரு. அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்ச நேரம் போனா திடீர்னு அவரை ஏதோ ஒண்ணு புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த அவரோட காலு திடீர்னு படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. அவரை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் மாறி மாறி இழுத்துட்டு போகுது. ஆனா இதெல்லாம் பார்த்து அவங்க பொண்ணு தான் அப்பா விளையாட்டு தான் காட்டுறாரு நினைச்சு இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவோட உடம்புல இருந்து குபு குபுன்னு ரத்தம் எல்லாம் வந்துடும். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வர பார்த்தா அந்த ஆளு செத்தே போயிடுறான். அவன் செத்து போனதுனால அந்த இடத்துல சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியும் பிள்ளைய உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துல மந்திர மாதிரி ஒரு ஆள் வரான். கிட்டத்தட்ட அந்த ஊர் சாமியார். இந்த ஆளை கடல் இறக்க தான் கொண்டிருக்கான், நான் போய் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கடல்ல ஒரு போட்டை வச்சு இறங்கி தண்ணிக்குள்ள ஒரு வெடியை போடுறான். அப்படி போட்டதுமே ஒரு பெரிய மீன் வந்து செத்து மேல மிதக்குது. அதை எடுத்துட்டு வந்து இதுதான் அந்த கடல் இறக்கேன், இவனை நான் கொன்னுட்டேன், இனிமேல் இங்க யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்றான். இதை கேட்டு அந்த ஊர் மக்களும் இவனை நம்பிடுறாங்க. ஆனா செத்ததோ ஒரு சாதாரண மீன். இவன் குருட்டாம்போக்குல ஒரு பாம்பை தூக்கி போட்டு கடல் இறக்கனை கொண்டுன்னு சொல்லி புருடா விட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் ஊர் மக்கள்லாம் நம்பி அவனுக்கு காசு, சாப்பிட பொருள் இப்படி எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு. ஆளு பார்க்கவே கிட்டத்தட்ட பிச்சைக்கார மாதிரியே இருப்பாரு. அவர் வந்துட்டு, எப்பா எல்லாரும் என்ன பண்றீங்க, இது ஒரு சாதாரண மீன், இதெல்லாம் கடல்ல இருக்கேன் கிடையாது, உண்மையான கடல்ல இருக்கேன், இன்னும் தண்ணிக்குள்ளதான் இருக்கான்னு சொல்ல பக்கத்துல இருக்கவங்களா, ஆமா நீ யாரு, இந்த ஊருக்கே புதுசா இருக்க, எங்க ஊர் சாமியார் மேலே பழைய புரியான்னு கேட்க, நம்மாலு நான் ஒரு புத்த துறவி, அது மட்டும் இல்லாம எனக்கு பேய் ஓட்டமும் தெரியும், எனக்கு தெரியும் எது பேய் எது மனுஷங்கன்னு சொல்ல அந்த ஊர்க்காரங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. பாரா, இது வரைக்கும் இவ்வளவு பெரிய மீன்ல நாங்க பார்த்தது கிடையாது, எங்க சாமியார் எங்கள்ட்ட எல்லாம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்ல அந்த சாமியார் அங்க வந்துடுறான். இந்த தடவை ஒரு மாதிரி அழுதுகிட்டு சென்டிமெண்டா பேசுறான். ஏண்டா இளவு வீட்டுல ஏண்டா எப்படி பேசிக்கிட்டு இருக்க, அந்த அம்மாவை பாடுறா எவ்வளவு பாவம்னு சொல்லி அவ குடும்பத்தை இழந்துட்டு நிக்கிறா, நீ ஏதோ முட்டா பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த புருஷனை இருந்துச்சுல அந்த அம்மா, அது அங்க வருது. வந்து ஹீரோவை பார்த்துட்டு, டேய் நீ எப்பயாச்சு உன்னோட புருஷனை இழந்திருக்கியான்னு கேட்க நம்மால திருன்னு விழிக்கிறான். இல்லம்மா எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்ல அந்த அம்மா போட்டு அவனை அடின்னு அடிக்குது. பார்த்தா அதுக்கு ஊர்ல இருந்து 2 பேர் வேற அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோ, டேய் என்னை நம்புங்கடா, அந்த அரக்கனை நீங்க இன்னும் யாரும் பார்க்க கூட கிடையாது, இது அரக்கனே கிடையாதுன்னு சொல்ல சாமியார் வந்து ஊர் மக்களோட மண்டையை கழுவிட்டு ஹீரோவை துண்டா கட்டி போட்டு விட்டுறாங்க. இப்ப அந்த சாமியார், இங்க பாருங்கடா, நீங்க யாருமே பயப்படாதீங்க, நான் அந்த அரக்கனை போட்டு தள்ளிட்டேன், நீங்க இனிமேல் பயப்பட தேவையே கிடையாது, எல்லாரும் தண்ணிக்குள்ள இறங்குடான்னு சொல்ல அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. எவனாச்சும் ஒருத்தன் இறங்குவான்னு பார்த்தா எல்லாத்துக்குமே பயம். ஃபர்ஸ்ட் ஒரு சாமியார் அசிஸ்டன்ட் உள்ள குதிக்கிறான். உள்ள குதிச்சு பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்க. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி நிஜமாவே அந்த அரக்கன் செத்து போயிட்டான்னு நினைச்சு எல்லாரும் தண்ணிக்குள்ள இறங்கி பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் உச்சியில இருக்கிறனால கடல் பக்கம் பார்க்கும் போது ஏதோ ஒரு உருவம் பயங்கர போர்ஸா வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோ கத்துறாரு, கதறாரு, எந்திரிச்சு வாங்கடா அரக்கன் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல எவனுமே ஹீரோ கண்டுக்கிற மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல வர
ஒரு பொண்ணு மட்டும் தனியா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா கடல்ல. அவளை ஒரே முழுங்கிட்டு அந்த பக்கம் போயிடும். பாதி பேர் கரைக்கு வந்ததும் சேஃப் நினைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த கடலா இருக்கான்ல, அவனோட வாயிலிருந்து பெரிய நாக்கு ஒண்ணு வந்து கரையில இருக்கணும் இழுத்துட்டு போயிருது. ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணு நோட் பண்றாரு, என்னன்னா அந்த அரக்கன் இந்த சவுண்டை வைப்ரேஷனை வச்சுதான் மக்கள் எல்லாத்தையும் இருக்கிற இடத்த தேடி கொலை பண்றான். அதனால எல்லாரும் அமைதியா இருக்கிற இடத்துல அப்படியே அசையாம நெல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் அதை கேட்கறாங்க. பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த அரக்கன் இப்ப யாருமே பிடிக்கல. அந்த நேரத்துல ஆரம்பத்துல ஒரு குட்டி பொண்ணு விளாண்டுகிட்டு இருந்தால கடையோரத்துல, அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கும். அதுக்கு பயம் தாங்க முடியாதனால அம்மா அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வர, அடியே கத்தாதடி அப்படின்னு அவங்க அம்மாவும் திரும்ப ஓட, சத்தத்தை கேட்டதும் அவனோட பெரிய நாக்க வச்சு அந்த குழந்தைய இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா வந்து நல்லா புடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஒரு ஆள் அந்த நாக்கை வெட்டி விட்டுறான். நல்ல வேடா தப்பிச்சிடும்னு சொல்லி எந்திரிக்க பார்க்க திடீர்னு அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள ஒழுக போயிடும். அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிருவாங்க. தூக்கிடுவாங்கன்னு நினைச்சா அந்த பெரிய மீன் வந்து அந்த குழந்தைய கவிட்டு போயிருது. ஏற்கனவே புருஷனை இழந்துட்டாங்க, இப்ப பிள்ளை வேற போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு கடலுக்குள்ள இறங்கி வாடா நீயா நானும் பாத்துடலான்னு சொல்லி தையத்தக்கன்னு கூச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு அவங்கள காப்பாத்தன்னு நினைச்சு போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த அம்மா தண்ணியில பயங்கரமா கத்திட்டு கிடக்கு. வாடா நீயா நானான்னு பாத்துடலான்னு சொல்லி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்க அந்த அரக்கன் சைலண்டா வந்து பின்னாடி நிக்கிறான். இது வரைக்கும் ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருந்த அந்த அம்மா அரக்கனை பார்த்துட்டு சைலண்டா நிக்க அது ஒரே கவ்விட்டு ஓடி போயிருக்கு. அப்படி போனது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையும் சாகடிக்கணும்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பாலத்தில் நிப்பாங்க. அதையே கீழே இருந்து இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த அதிர்வுல ஒரு சின்ன குழந்தைங்க அவங்க அம்மா கையில இருந்து கீழே விழுந்து அந்த பாலம் சாய்வா இருக்கும், அதுல அப்படியே சரிஞ்சு வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி போயிருது. அவங்க அப்பங்காரனும் எவ்வளவோ தடுக்கலாம்னு நினைச்சு முயற்சி பண்றான். ஆனா அது கை நழுவி போயிட்டே இருக்குது. இப்ப ஒரு பக்கம் இறக்கமா இருக்கும், இன்னொரு பக்கம் ஏத்தமா இருக்கும்ல. அந்த ஏத்தமா இருக்கிற பக்கத்துல நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு வந்து அது வெயிட்டுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அங்க குதிச்சுற குழந்தை அப்படியே இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த அரக்கை நாக்க வச்சுட்டு அந்த பக்கம் மடக்க இப்போ அது பக்கம் சாயுது. இதை பார்த்த ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஆள் தொங்கிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறாரு. அவ சட்டையே கிழிஞ்சு போயிடும். இப்ப 2 பேர் வெயிட் அங்க வந்ததுனால மறுபடியும் குழந்தை இப்ப இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சாமியார் மறுபடியும் மேல குதிக்க பார்க்க அவனை பிடிச்சி இழுத்து விட இன்னொரு பக்கமும் கிழிச்சிருது. இப்படி அந்த குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அது தடுமாறி தண்ணிக்குள்ள விழுக அது கரெக்டா அதை கவ்வ வரும். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ காப்பாத்தி விட்டுருவாரு. ஆனா அப்படி தூக்கி போடும் போது அந்த குழந்தை அந்த பாலத்துக்கு ஆப்போசிட்ல போய் ஒரு வலையை சிக்கி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அரக்கன் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து அந்த குழந்தைய கவ்வ பார்க்க இவங்க ஒரு பெரிய மீனை கொன்னாங்கல்ல அதை அவுத்து விடுவாங்க. அது மேல பட்டு அதை டைவர்ட் பண்ணி விட அந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோ போய் அந்த குழந்தைய தூக்கிடுறாரு. ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த அரக்கன் அந்த பாலத்தை இடிச்சு விட நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த சீசால விழுந்துருவாரு. இப்ப வேகமா ஓடி வந்து ஹீரோ அதை கவ்வ பார்க்க அந்த சீசாவுக்கு ஆப்போசிட்ல போயிடுறாரு. அந்த அரக்கன் இந்த பக்கம் குதிச்சதும் ஃபோர்ஸ்னால நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி மேல போயிடுறாரு. ஆனா அந்த அரக்கன் அந்த சீசால மாட்டிக்கிறான். இப்ப அந்த அரக்கன் அதுல மாட்டிக்கிட்டான்ல, அதனால ஹீரோ அந்த சாமியாரை கூப்பிட்டு இங்க பாடுறா, அது தண்ணியில இருந்துச்சுன்னா நம்மளால கொல்ல முடியாது, நம்ம நல்ல நேரம் இப்ப அதுல மாட்டி இருக்கு, அதை எப்படியாச்சும் மேல கொண்டு வரணும், நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல நம்ம சாமியார் முடியாதுன்னு சொல்றோம். ஹீரோ அவரை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண நம்ம சாமியார் இப்ப மட்டும் ஏதாச்சும் எனக்கு ஆச்சு நான் பேயா வந்தனாச்சும் உனக்கு கொலருவேன்னு சொல்லி சாமியாரும் ஒத்துக்கிற நம்ம ஹீரோ சாமியாரை இழுத்து கொண்டு போய் அந்த சீசாவோட ஆப்போசிட்ல குதிக்கிறாரு. ஆனா அந்த அரக்கனோட வெயிட் ஜாஸ்தியானதுனால அது கொஞ்சம் தூரம் ஜம்ப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பக்கம் விழுக சாமியார் ஒரு பக்கமும் ஹீரோ ஒரு பக்கமும் போய் விழுகிறாரு. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் சே நம்மளுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து குதிப்பாங்க. அப்படி குதிச்சும் கூட அவங்களால அந்த வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியல. இவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் விழு. ஹீரோக்கு இப்ப ஒண்ணுமே புரியல, எப்படாத மேல கொண்டு வரன்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க திடீர்னு அந்த இடம் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு குட்டியான சைஸுக்கு ஒரு பொம்பளை ஓடி வருது. நவர்கடா அங்கிட்டு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து சத்துன்னு அதுல குதிக்கும் பாருங்க. அட்டிச்ச போர்ஸுக்கு அந்த அரக்கை இப்ப ஏர்ல பறந்துட்டு வருவான். கரெக்டா நம்ம சாமியார் ஒரு இடத்துல படுத்து கிடப்பான்ல அங்க வந்து விழுகிறான். அதை விளக்கிட்டு பார்த்தா சாமியார் அந்த பாலத்தை உடைச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அந்த அரக்கை இப்ப தண்ணியில இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு வரான். அதை கண்ணை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. மறுபடியும் ஜூம்ல இருந்து வெளியே வந்தா பார்த்தா ஒரு மனுஷனா இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணு முழிக்க உடம்புல ஒட்டு துணி கூட கிடையாது. ஊர் மக்கள் எல்லாம் அவனை கொன்றுறான்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஏய் இருங்கடா நான் தாண்டா டீமன் ஹண்டரு, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு துணியை விரிச்சு அதுல ஒரு சில பொருள் எல்லாத்தையும் வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அவர்கிட்ட யாராச்சும் ஒரு அரக்கன் மாட்டினார்னா அவங்கள கொல்லாம அவங்க மனசை திருத்தி அவனை நல்லவனா வாழ வைக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ ஒரு புக்கை விரிச்சு வச்சு அந்த அரக்கனுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மொக்க பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டது அவன் டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு
ஒரு பொண்ணு அங்க வருது. வந்து அந்த அரைக்க முடிய பிடிச்சி இழுத்துட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு கையில ஒரு மந்திர துணி ஒண்ணு வச்சிருக்கும். அதை அவன் மேல போட்டதும் அவன் எப்படியே அடங்கி ஒரு குடவுக்குள்ள அடைஞ்சிடறான். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவனை அடைக்க முடிச்ச பிறகு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, அம்மா யாரா நீயே டீமன் ஹண்டரான்னு கேட்க, ஆமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி எதை வச்சு அவனை அடக்கிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு புக் எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்தது, அடப்பாவி இது ரைம்ஸ் புக் ஆச்சேடா, இதை வச்சு எப்பரா பேலாத்தி நீ அடக்க வேண்டும் சொல்ல. ஆமா அந்த டீமன் எல்லாமே பிறக்கும் போதே கெட்டவங்க கிடையாது, அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல குணம் இருக்கும்ல, அதை வெளியே கொண்டு வந்து அவங்கள நல்லவனா ஆக்கணும்னு சொல்ல. இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னான்னு அவங்க கேட்க, என்னோட குரு தான் சொன்னாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டதை நம்ம ஹீரோயின் அவங்க கையில ஒரு வளையம் போட்டிருப்பாங்க, அதை எடுத்து வச்சுட்டு பயங்கரமா மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கு. 1 2 ஆக்குது, 2 4 ஆக்குது, மறுபடியும் 1 சேர்த்து கைக்குள்ள மாட்டிக்கிறது. இதை பார்த்ததை ஹீரோ ஆச்சரியப்பட இவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஹீரோ கேலி பண்ணிக்கிட்டே சிரிச்சுட்டு போக அதை பார்த்த ஊர் மக்களும் இப்ப இவ்வளவு தூக்கி கொண்டாடுறாங்க. இவ்வளவு தூரம் நம்ம ஹீரோ தான் காப்பாத்திருப்பாரு, அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப ஹீரோனை தூக்கி கொண்டாடுறாங்க. ஹீரோவுக்கு மூஞ்சியே செத்து போச்சு. என்ன பண்றேன்னு தெரியாம நேரா தன்னோட மாஸ்டர் கிட்ட வராரு. நான் மறுபடியும் தோத்துட்டேன் மாஸ்டர்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ உன்னோட பெஸ்ட்டை தானே பண்ண, நீ சந்திச்சது ஒரு நீர் அரக்கன், அவனும் ஒரு காலத்துல மனுஷனா தான் இருந்தான். அந்த ஊர்ல இருக்கிற கடல்ல ஒரு குழந்தை தத்தளிச்சுட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. அவன் அதை காப்பாதான் போயிருப்பான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய கொல்லதான் போறான்னு நினைச்சு அவனை அடிச்சு கொண்டு அந்த கடல்லே தூக்கி போட்டாங்க. இதனால அங்க இருக்கிற மீன் எல்லாம் அவனை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆனா இவனோட ஆத்மா மட்டும், ஏடா நம்ம நல்லதானே பண்ண வந்தோம், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதனால அவன் ஆத்மா சாந்தி அடையாம ஒரு கடல் அரக்கனாவே மாறிட்டான் அப்படின்னு அவனோட பிளாஷ்பேக் கதையை சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ, நானும் மத்த வேட்டைக்காரங்க மாதிரி டீமன்ஸ் எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு அந்த மாஸ்டர், இல்லடா அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு மனுஷனுக்குள்ளேயும் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும், நம்மளோட நோக்கம் அந்த கெட்ட குணத்தை கண்டுபிடிச்சு அதை அழிச்சு அவங்களை நல்லவங்களா திருப்பி வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் அந்த புக்கை உனக்கு கொடுத்தேன், அந்த புக்கை பத்தி நீ போக போக புரிஞ்சுக்கிறவேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோ திடீர்னு குழந்தைத்தனமா அழுக ஆரம்பிச்சிடாரு. இன்னைக்கு என்னால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, என்னால அவங்கள காப்பாற்ற முடியல, எனக்கு உங்க சீடனா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல அப்படி இப்படி சொல்லி பயங்கரமா கதறான். அதை கேட்ட அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ ஏன்டா இப்படிலாம் நினைக்கிற, நீ யூஸ்லெஸ் எல்லாம் கிடையாது, நீ உன்னோட பெஸ்டா தான் நீ பண்ணிருக்க, நீ எவ்வளவோ பேரை காப்பாற்ற முட்டாலும் ஒரு சின்ன குழந்தை நீ காப்பாத்தினல அதுவே போதுண்டான்னு சொல்ல நம்ம மாஸ்டர் ஹீரோவை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இன்னொரு இடத்த காட்டுறாங்க. மலைக்குள்ள ஆளே இல்லாத இடத்துல ஒரு ஹோட்டலை கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஒரு தம்பதிகளும் வராங்க. உள்ள போய் பார்த்தா ஒருத்தனை கூட அந்த ஹோட்டல்ல காணோம். அங்க ஒரு சப்ளையர் வரான். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவனே முதிக்கிறான், இங்க இன்னும் யாரும் வரல, ஈவினிங்க்கு மேலதான் மக்கள் எல்லாம் வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஹோட்டலோட ஸ்பெஷல் உணவை காட்டுறோம்னு சொல்லி ஒரு இடத்த திறந்து காட்டுவான். பார்த்தா இந்த பன்னி எல்லாம் தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அதை சுத்தி நெருப்பெல்லாம் இருக்கும், கிட்டத்தட்ட கிரில் சிக்கன் மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு இவங்களும் சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதான் அந்த அம்மா சாப்பிட்டு, பரவாயில்லையே சூப்பரா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பாடை பாராட்டிட்டு கிடக்கு. புருஷங்காரன், ஆமா இந்த ஹோட்டல் கூட பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல அந்த சப்ளையர் அங்க வரான். வந்து இவனை பார்த்துட்டு, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சான்னு கேட்க, செம்மையா இருந்துச்சா, நீ தான் சமைச்சியான்னு கேட்க, இல்ல நான் சமைக்கல எங்களோட ஓனர் தான் சமைச்சாரு, இந்த இவர் தான் அப்படின்னு சொல்ல அங்க ஒருத்தன் வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்துருக்கான். ஆள் நல்லா தளன்னு மெழுகு மாதிரி இருக்கான். அவனை பார்த்ததும் அவன் கூட வந்த அம்மா புருஷனே கண்டுக்காம அவனே ஆச்சரியமா வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்கு. வந்து 2 3 வித்தையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி காமிச்சிட்டு நேரம் அவங்க பக்கத்துல வர அந்த பொண்ணு, பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா, ஏதாச்சும் பேசுங்கன்னு சொல்ல அந்த ஆளு முடியாதுன்னு சைகளே சொல்றான். ஆனா அந்த அம்மா மறுபடியும் அவனை அப்ரோச் பண்ண ஒரு கட்டத்துல வாயை திறக்கிறான். பார்த்தா பெரிய வாய், பல்லெல்லாம் சூத்தையா கிடக்குது. கிட்டத்தட்ட இவனும் ஒரு அரக்கன் தான். இதை பார்த்துதான் அவங்க அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட இந்த பன்னியெல்லாம் கட்டி தொங்க விட்டு இருந்தாங்கல்ல, அந்த சைடு போய் பார்த்தா அதுல ஒரு பக்கம் தான் பன்னியா இருக்கு, இன்னொரு சைடு அந்த பன்னியோட வயிற்றை கிழிச்சு மனுஷங்களை உள்ள வச்சு வாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தது அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்க அந்த அரக்கன் ஒரு வெப்பன் வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆனதும் நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வராரு. உள்ள பார்த்தா இப்ப நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மெதுவா இறங்கி கீழே வர ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை வரவேற்குது. இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி, இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், அதனாலதான் மக்கள் எல்லாம் கூட்டமா வருவாங்க, இங்க பாருங்க எங்களோட மெழுகுவத்தி எல்லாம் சொல்லி காட்ட நம்மளுக்கு அதை மெழுகுவத்தியமா தான் காட்டுவாங்க. ஆனா ஹீரோ பார்க்கும்போது மட்டும் அந்த அரக்கனோட ஆயுதம் அங்க இருக்குது. ஏன்னா ஹீரோ ஒரு டீமன் ஹண்டர்ல, அவருக்கு முன்னாடி இந்த மேஜிக் எல்லாம் வேலை செய்யாது. அப்படியே முன்னாடி கொண்டு வந்து இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு காட்ட, இதுக்கு முன்னாடி செத்து போனாங்கல்ல அந்த கப்புல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏடா இவங்க சாகலையான்னு கேட்டா இதுவும் அவங்களோட மந்திரம் தான், நம்ம கண்ணுக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஹீரோ பார்க்கும்போது அவங்க 2 பேரும் செத்து கிடப்பாங்க. அவங்க கிட்ட காட்டின மாதிரியே முன்னாடி கொண்டு போயிட்டு அந்த பன்னியை வாட்டிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஏரியாவை காட்ட நம்ம ஹீரோவுக்கு அதுல இருக்கிற மனுஷ உடம்பு எல்லாம் தெரியுது. ஹீரோ சுத்தி பாக்குறாரு, நம்ம கணக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க எல்லாம் செத்து கிடக்கிறத பாக்குறாரு. இப்போ அந்த அம்மா, ஏன் அங்க தள்ளி போறீங்க, உங்க டேபிள்
டேபிள் இங்க இருக்கு, உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்க நம்ம ஹீரோ என்ன ஏமாத்தா பாக்குறீங்களா, நீங்க எல்லாம் மனுஷன் கிடையாது, அரக்கைங்க, என்கிட்ட நடிக்க வேணாம், உங்களோட உண்மையான உருவத்தை காட்டுங்கன்னு சொல்ல அந்தம்மா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ திடீர்னு அடிக்க வராரு. அப்ப அது கையை பிடிச்சிருது. ஆமாண்டா நாங்க அரக்கைங்க தான், இப்படி வந்து எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரு குத்து குத்துறாரு. இத பந்தெல்லாம் பஞ்சர் ஆகும்ல அந்த மாதிரி சவுண்டு வந்து அதோட மூஞ்சி நசுங்கி போயிருது. என்னவி நீ அடிக்கிறியா இப்போ பாறான்னு சொல்லிட்டு அது இன்னொரு வெப்பனை எடுக்க நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் குத்த மூஞ்சி நல்லா நசுங்கி போயிருது. இதுக்கப்புறம் அது பயங்கரமா டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ அடிக்க வர அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து அதை படுக்க போட்டு மூஞ்சில உருளை குத்து உடம்பெல்லாம் மண்ணாயி காணாமே போயிருது. அது அப்படி குத்திக்கிட்டே இருக்கும்ல, அப்படி குத்தும் போது இந்த பலூன் நமக்குன்னா ஒரு சவுண்ட் வரும்ல, பிபி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இதுக்கப்புறம் எவனா இருந்தாலும் வாங்கடா பாத்துக்கலான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு டேபிள் அசால்ட்டா உட்கார்ற அங்க இருக்கிற மொத்த பேரும் கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோயின் கையில ஒரு வளையல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த வளையல கூட எண்ணிக்கையை மாத்துவாங்கல்ல, அதை வச்சு ஒவ்வொருத்த மேலேயே விட்டு எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு கடைசியா அந்த வில்லன் வரான், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட். அவன் கூட ஹீரோயின் பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஹீரோயின் வளையல வீச வீச அவனோட மூஞ்சி அடிபட்டு அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். ஆரம்பத்துல காமிச்சது மீன் அரைக்கன்ல, இப்ப இருக்கிறது பண்ணி அரைக்கன். ஆனா என்னதான் இவங்க சண்டை போட்டாலும் அவன் ஒன்னொன்னா தடுத்துக்கிட்டே வரான். ஹீரோயின் விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல அடிக்க அடிக்க ஒரு கட்டத்துல அவை கை ரெண்டையும் பிடிச்சு பின்னாடி பக்கம் போய் எத்திக்கிட்டே இருப்பாங்க. அடி தாங்க முடியாம அந்த உடம்பு விட்டு அந்த பன்னி உருவம் வெளியே வந்துருது. இதுக்கப்புறம் அந்த பன்னியை லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அங்கனடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்ல நம்ம ஹீரோ வேகமா ஓடி வராரு. வந்துட்டு என்னம்மா ஹெல்ப் பண்ணு சொல்லு நான் பண்றேன்னு சொல்ல, அந்த அரக்கனோட சக்தி அதோட தொண்டையில தான் இருக்கு, அவனோட வாயில உன் வாயை வச்சு உறிஞ்சு அந்த சக்தியை வெளியேறான்னு சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி போய் உட்கார பார்த்தா அதை பண்ணி வாயை போடுறதுட்டு ரெடியா உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோ ஏமா வாயை வச்சுதான் உரிச்சிருமா, வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்க, ஏய் சீக்கிரம் உரிச்சு தொலைடா, ரொம்ப நேரம் நல்லா சமாளிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ மெதுவா பக்கத்துல போவாரு. அதை பண்ணி நாக்க போட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்குமா, அதை பார்த்தா ஹீரோ ஏமா நான் வேணா பிடிச்சிக்கிறேன் நீ வேணா உரிச்சிரியான்னு கேட்க, முட்டா பயல விளாடாம சீக்கிரமா பண்ணுடா இல்லாட்டி நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்ல நம்ம ஹீரோ வெறி ஏத்திட்டு வேகமா அந்த பன்னியோட வாயில வாயை வச்சு சக்குன்னு அந்த சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருவாரு. ஆனா அப்படி உறிஞ்சதுனால ஹீரோவால தாங்க முடியல, உடம்பெல்லாம் விசைறன மாதிரி ப்ளூ கலர்ல மாறுது. இதை பார்த்த ஹீரோயின் ஹீரோட வாயில வச்சு உறிஞ்சி வழக்கம் போல ஒரு பையில அடைப்பாங்கல்ல அந்த பையில போடுறா. இவனுக்கு கொஞ்சம் சக்தி அதிகமா இருக்கும்ல, அதனால அந்த பையில இருந்து வெளிவர பார்த்து பயங்கரமா குதிக்க ஆரம்பிக்கிறான். நடந்த அதிர்வுல அந்த ஓட்டலே இடிஞ்சு விழவ பார்க்க ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த அரக்கனும் அந்த பையில இருந்து வெளியே வந்துடும். இப்ப ஹீரோவும் ஹீரோயினை காட்ட ஒரு ஆத்துக்கு பக்கமா வந்து இவங்க உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் ஒரு பேரை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டாங்க போல, அதனால கண்ணை மூடி முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வராங்க. ஆனா நம்ம ஹீரோ ஏமா ஏமா என்னமா கண்ணை மூடிட்ட ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு கேட்க, முட்டா பையில ஒரு பொண்ணு கண்ணை மூடிட்டு வந்தா என்ன பண்ணு உனக்கு தெரியாதான்னு கேட்க, ரொம்ப நடிக்காத எனக்கு ஒரு உமா கூடன்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட நம்மால ஹீரோனை தட்டி விட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. நம்ம ஹீரோ வழக்கம் போல அவரோட மாஸ்டர் பார்க்க அங்க வந்துடுறாரு. ஆனா இந்த தடவை அந்த மாஸ்டர் ஹீரோவை பார்த்துட்டு என்னடா நேத்து நைட்டு எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்க போல, உன்னோட கண்ணுல காதல் மிதக்குதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன நீங்க கறி சாப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாஸ்டர் டேய் பாத்து கறிலாம் ஒண்ணும் கிடையாதுடா, அதெல்லாம் யாரு வேணா சாப்பிடலாம், என்ன நீயும் சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்ல அந்த கறிக்கடைக்காரம்மா நம்ம மாஸ்டர் போட்டு அடிக்குது. டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா கேட்காம எடுத்திருப்ப, ஒழுக்கமா காசை கூறான்னு சொல்ல நம்ம ஆளு காசு இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டது அந்த அம்மா மாஸ்டர் அடிக்க அவர் தலையில விக்கு மாட்டிருக்காரு போல, அது பறந்து போய் விழுகுது. அதை எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. நேரா அவங்க எப்பவுமே ஒரு செவத்துல நிப்பாங்கல்ல அங்க போய் நிக்க மாஸ்டர் அந்த செவத்துல பண்ணி ஒரு உறிஞ்சு வச்சிருப்பாரு. அதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. ஐயோ மாஸ்டர் இவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க, ஆமாண்டா அவன் ஒரு பண்ணி இறக்க, அவனும் அந்த நீர் இறக்க மாதிரி ஒரு காலத்துல மனுஷனா இருந்தவன் தான், என்ன அவன் மூஞ்சி மட்டும் ஏதோ அடிபட்டு அசிங்கமா இருந்திருக்கும், அப்படி இருந்தும் கூட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா இவனோட மூஞ்சி அப்படி இருக்கிறதுனால பொண்டாட்டி இவனுக்கு பிடிக்காம போய் இன்னொருத்தையும் கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி பண்ணது மட்டும் இல்லாம அவனை ஒரு ஈட்டில 9 பூனை இருக்கும் அதை வச்சு கொன்னுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஞாபகம் இருக்குல்ல, அந்த பன்னியோட அரக்கனும் கையில ஒரு வெப்பனை வச்சிருப்பான், அதுவே ஈட்டி மாதிரிதான் இருக்கும், அந்த ஈட்டியை வச்சுதான் இவனை கொன்றுப்பாங்க. இதனால இவன் அரக்கனா மாறி இந்த உலகத்துல எந்த பொண்ணு தன்னோட புருஷனை ஏமாத்துறாங்களோ அவங்கள இவன் கொன்னுறான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் சொல்ல நம்ம ஹீரோ ஆமா மாஸ்டர் என்னாலே அவனை சமாளிக்க முடியல, நீங்க வேணா வரீங்களா நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடணும்னு கேட்க, இது நாளா எனக்கு வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி, அதுவும் இல்லாம அவனெல்லாம் சமாளிக்கணும்னா நம்மளால முடியாது, நீ வேணா ஒண்ணு பண்ணு, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கோயில்ல
மங்கி கிங்க்னு ஒரு அரசர் இருப்பான், அவனை போய் பாருன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ என்னது மங்கி கிங்கா, இதெல்லாம் மித்துன்னு தானே நினைச்சேன், உண்மையிலே அவர் இருக்காருன்னு கேட்ட. ஆமாண்டா, இங்க இருந்து ஒரு 5 மலை தள்ளி ஒரு புத்தர் கோயில் இருக்கும், அங்க ஒரு புத்தர் சிலை இருக்கும். அந்த புத்தரோட அளவு 13,000 அடி உயரமும் 2,500 அடி அகலமும் இருக்கும். அங்கதான் அந்த குரங்கு ராஜா இருக்கான்னு சொல்ல, நீ போய் அவரை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ டேய் ஞாபகம் வச்சுக்கடா, அந்த குரங்கு ராஜா ஒரு தந்திரமானவன், உன்னை எப்படி வேணாலும் ஏமாத்துவான், பார்த்து நடந்துக்கன்னு சொல்லி அந்த ரைம்ஸ் புக்கையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் புறப்படுறாரு. அன்னைக்கு நைட் ஆயிருது, ஒரு காட்டு பக்கமா போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு 4 பேர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை சைட்ல கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. என்னன்னா இவங்களும் டீமன் ஹண்டர் தானா, ஹீரோயின் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 4 பேரை சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த குரூப்போட ஹெட் ஒருத்தவங்க வந்து கட்டி போட்ட ஒருத்தனை கூப்பிட்டு, பாருங்க நாங்களும் டீமன் ஹண்டர் தான், ஆனா இந்த உலகத்துல நாங்க மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாத்தையும் கொன்றுவோம், அதனால நீ டீமன் ஹண்டரான்னு கேட்க இவன் ஆமான்னு சொல்ல உடனே அவனை தலையை வெட்டிடுறான். ஹீரோவுக்கு பயம் தாங்க முடியல. அடுத்ததான் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ டீமன் ஹண்டரா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி வந்து, இல்லைங்க நான் மட்டும் தான் டீமன் ஹண்டர், இவர் என்னோட புருஷன், நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இவர் சும்மா பார்த்து வாட்டியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைம்ஸ் புக்கை எடுத்து காட்ட சொல்ல இவங்களும் காட்டுறாங்க. ஆனா அந்த அம்மா நம்பவே மாட்டுது. நீங்க புருஷன் பொண்டாட்டி நான் எப்படி நம்புறது, வேணா ஒண்ணு பண்ணு, 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுது. நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றாரு. உடனே 2 பேரும் தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின், ஏண்டி உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, இங்க பொது இடத்துல எப்படி முத்தெல்லாம் கொடுக்கறதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவ கூட நான் முத்தம் கொடுக்கணும்னா நான் செத்தே போயிறேன்னு சொல்றான். டேய் முட்டாப்பல, நீ செத்துட்டா நானும் செத்துருவேன்டா, தயவு செஞ்சு ஒத்துக்கடான்னு சொல்லுது. ஆனா அந்த குரூப்போட கேட்டு இவங்க இப்பெல்லாம் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்கணும் போட்டு தள்ள வேண்டியதான்னு சொல்லி பக்கத்துல இருக்கணும் ஒரு வெட்டு மாண்டே இருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு வரும். அதை பார்த்தது 2 பேரும் பயந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து அவரை பிடிக்க பார்த்தா இவங்க கையில ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அது சும்மா அந்த ஒட்டு ஆணி மாதிரி. ஏனான்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ மேல ஆசைப்பட்டு இவனை எப்படியாச்சும் காதலிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியா போய் நினைச்சுதான் இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ கடுப்புல அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோன் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ முடியாதுன்னே சொல்லிடுறாரு. கடுப்பாயிட்டு ஹீரோவை பிடிச்சு அவங்க ஒரு வண்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுல போட்டு அடைச்சிடறாங்க. ஹீரோ என்னை விடுங்கடா, நான் ரொம்ப தூரம் போகணும்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா ஹீரோயின் அங்க இன்னொரு பொண்ணு இருக்கும்ல, அதுகிட்ட போயிட்டு அவனை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணு, பாரு நீ ஏன் ஒரு டீமன் ஹண்டரு, அவனும் டீமன் ஹண்டர் தான், ஆனா நீ கிட்டத்தட்ட ஆம்பளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பொதுவா ஆம்பளைகளுக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்குமா, நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், வேணா ஒண்ணு பண்ணு, நான் ஒரு டான்ஸ் அப்பெல்லாம் சொல்லி தரேன், அதான் அவன் முன்னாடி போய் ஆடு, மயங்கிருவான்னு சொல்லுது. ஆனா ஹீரோனும் ஆடி பாக்குறாங்க, அவங்களால சுத்தமா முடியல. இதனால அவ 2 மந்திர சீட் எடுக்கிறான். இங்க பாரு, ஒன்னு நான் என் உடம்புல ஒட்டிக்கிறேன், இன்னொன்னு நீ உன் உடம்புல ஒட்டிக்கோ, உனக்கு பதிலா நான் வெளியே எடுத்து டான்ஸ் ஆடுறேன், நீ அவன் கிட்ட போய் நில்லு, அப்படி நிக்கும் போது நான் இங்க டான்ஸ் ஆடுனேனா நீ அவன் பக்கத்துல டான்ஸ் ஆடுவ, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. 2 பேரும் ட்ரையல் பாக்குறாங்க. கரெக்டா அந்த பொண்ணு ஆடுறது ஹீரோயின் உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது. உடனே ஹீரோயின் சந்தோஷம் தாங்க முடியல, வேகமா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனா நம்மால உச்சா வருதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்குள்ள இடத்த தேடிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் உள்ள வர, மன்னிச்சிருமா எனக்கு யூரின் ரொம்ப அர்ஜென்ட், என்ன வெளியே விட மாட்டீங்க, அதான் நான் இங்கே போலான்னு ட்ரை பண்ணிக்கிருந்தேன்னு சொல்றாரு. அப்ப வெளியே இருக்கிறவ லைட்டா டான்ஸ் ஆடுற மாதிரி போவா. அந்த நேரம் பார்த்து இவங்க இந்த சாகரது காலில் செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அடிச்சது ரத்தமா தெரிக்கும்ல, அதை அரையங்குறமா ஃபிட் பண்ணதுனால ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அவன் நேரா வெளியே இருக்கிற பொண்ணு கிட்ட வர, என்னத்தரா என் மேல தெளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதே கேள்வியை நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேட்கறான். நான் எங்கம்மா உன் மேல தெளிச்சேன், இங்கிட்டு தானே திரும்பி போய்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, வெளியே இருக்கிற பொண்ணு, ஏண்டா இப்படி தெளிக்கிற அளவுக்கு வச்சிருப்ப, எதையாச்சும் வச்சு அடைக்க வேண்டியதான்னு சொல்ல, அதே விஷயத்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, என்னது அடைக்கவா, இதெல்லாம் எப்படிமா அடைக்க முடியும்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இங்க பாரா, இப்ப நீ சொறி அடைக்கலன்னு வச்சுக்க, நான் சொறிகிறேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ ஷாக் ஆயிரும். ஏடி இப்படிலாம் பேசுறேன்னு சொல்ல, வெளியே இருக்கிற பொண்ணு பக்கத்துல நம்ம போட்டு செம்மையா அடிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் போட்டு ஹீரோயின் பொழக்குறாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல இந்த சீட்டு இப்ப ஹீரோ மேல விழுந்துருது. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப சுயநினைவு வந்த பிறகு, ஐயோ உன்னை போட்டு அடிச்சுட்டா ஏழைய மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆனா இப்ப ஹீரோவோட உடம்புல இருக்கிறதுனால ஹீரோயின் இன்னும் உள்ளதான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவன் இந்த பக்கம் டான்ஸ் ஆட, ஹீரோவும் அதே மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க இருக்கிற 2 பேரும் பார்த்ததும் ஹீரோ விடாம செக்ஸியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்தத அவங்க, டேய் என்னடா இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, ஆளாடா அடின்னு கேட்க, அந்த நேரத்துல அங்க இருந்த கயிறு ஒண்ணு ஆடுது. இது ஏதோ மந்திர கயிறு போல, சுத்தி ஏதாச்சும் டீமன்ஸ் வந்தா இவங்களை எச்சரிக்கை பண்ணும். அதே மாதிரி இப்ப எச்சரிக்கை பண்ண என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பன்னி அறைக்க அங்க வந்துடும். போச்சுறான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த வண்டி ஓடுறதுக்கே ஒரு வித்தியாசமான ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. ஒருத்தன் காத்த ஊதுவான், அது பலூன் பெருசான பிறகு ஒரு அடி அடிப்பாங்க, அந்த பொருசு தான் வண்டி போகும். அவன் வேகமா ஓடி வந்துட்டு இருந்தால ஊதிக்கிட்டு இருக்கிறவன் உயிரை கொடுத்து ஊதுறான். அந்த நேரத்துல அதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட தலையிலே அடிச்சிருவாங்க. ரத்த பல பலவலும் கொட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்து கூட எதிர்த்து பயங்கரமா ஊதுறான். சரின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் எங்க இருக்கான்னு திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா அங்க அவனை ஆளக்கானா. இடா ஆளக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்புறாங்க. பார்த்தா முன்னாடி வந்து நிக்கிறான்.
அதை பார்த்ததுமே சரி இவனாச்சும் உயிர் தப்பிக்கிட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே தள்ளி விட்டுருவாங்க. கரெக்டா வண்டி பக்கத்துல வந்ததும் அந்த பன்னி அரைக்க மோதனால வண்டி சுக்கு நூறா உடஞ்சு போயிருக்கு. அடிச்ச அடியில நம்ம ஹீரோயின் செத்தே போயிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோ தன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காளேன்னு சொல்லி நேரா ஹீரோயின் பக்கத்துல வந்து பயங்கரமா அழுகுறாரு. எந்திரிமா செத்துறாதரி அப்படின்னு சொல்லி கதறி அழுக டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண்ணு முடிக்கிறாங்க. பாத்தியா நீ என்ன லவ் பண்றதானே எனக்கு தெரியும்டா, என்ன நீ கூச்சப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த பன்னி அரைக்க அங்க வந்துடுறான். 2 பேரும் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வர இந்த பக்கம் ஒரு புலி உருவம் ஒண்ணு வருது. வந்து அந்த பன்னி கூட பயங்கரமா சண்டை போடுது. ஆக்சுவலா இவனும் ஒரு டீமன் ஹண்டர் தான் போல. எல்லாருக்கும் ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இவனுக்குள்ளயும் இந்த புலி சக்தி எல்லாம் இருக்கும் போல. புலி உருவம் மட்டும்தான் இவனுக்குள்ள இருக்குன்னு பார்த்தா இந்த வெட்டிக்கிளி உருவத்தை வச்சு கூட சண்டை போடுறான். அந்த நேரத்துல ஒரு தாத்தா ஒருத்தர் வருவாரு. அவருக்கு ஒரு கால் ஊனமா இருக்கும். ஆனா இவர் பாவம் நினைச்சா அந்த ஆளு கூட இவர் பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கத்தி வந்து வீசும். பார்த்தா இன்னொருத்தன் வரான். இவனும் டீமன் ஹண்டர் தானா. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே போட்டி போறாங்க. என்னன்னா அந்த பன்னி இறக்கன நான் தான் கொள்வேன்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்ப புதுசா வந்தான்ல அவன் முன்னாடி ஒரு 4 பொம்பளைங்க வரும். இவனை தூக்கிட்டு வந்து பூவா போட்டுக்கிட்டு வரும். ஆனா அதை கூட காசு கொடுத்தா வச்சிருக்கான் போல. அந்த அம்மா இவன் காசு சரியா தர மாட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் மாத்தி சண்டை போட நம்ம ஹீரோ வந்து ஏண்டா முட்டா பயலுகளா, இப்படி நீங்க 3 பேர் சேர்ந்து சண்டை போடுறதுக்கு அந்த பன்னி இறக்கம் கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் அவனை ஜெயிச்சிருக்கலாமேடான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரியா சொன்னடா சொல்லிட்டு வந்து பாராட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ நீ மட்டும் என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, என் புக்கை குறி நான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்ல டென்ஷனான நம்ம ஹீரோயின் அந்த புக்கை எடுத்து சுக்குநூறா கிழிச்சு ஹீரோ மேல போட்டுறாங்க. ஹீரோ அடிக்க போக ஓ அடிக்க போறியா எங்க என்ன அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அமைதியாயிரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆள் நினைச்சு உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு, நான் உன்னை விரட்டி வரதுனால தான் நீ என்ன அவாய்ட் பண்ற, நீ இல்லைன்னா என்னடா நான் இவன் கூட போறேன்னு சொல்லிட்டு அந்த 3வது ஒருத்தன் வந்தால அவன் பக்கத்துல போய் உட்காடுறாங்க. அதை பார்த்து ஹீரோ பொறாமப்பட்டு இவரை கூப்பிடுவாருன்னு நினைச்சா நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்ததும் ஹீரோனும் டென்ஷன் ஆயிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகுதுங்க. நம்ம ஹீரோ காடு மலை பனி புயல்னு சொல்லி எல்லா இடத்தையும் கிராஸ் பண்ணி நேரா தன்னோட மாஸ்டர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. மாஸ்டர் சொன்னது அங்க ஒரு பிரம்மாண்ட சிலை இருக்குன்னு சொல்லியிருந்தாருல, அதை சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாரு, எங்கேயுமே காணோம். ஆனா இந்த இடத்துல ஒரு மண்ணு திட்டுல தண்ணியை நிரப்பி வச்சிருப்பாங்க. அதுலயே ஒரு எழுத்து எழுதிருக்கும். அது அந்த கல்ல பார்க்கும்போது தலையில இருக்கும், ஆனா தண்ணியில பார்க்கும்போது நேரா இருக்கும். இதை பார்த்ததுமே ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி தியானம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க சுத்தி ஒரு குளம் இருக்கும். அது அப்படியே ஒரு மலையில போய் டச் ஆகிட்டு இருக்கும். அந்த மலையில இருக்கிற உருவமும் அந்த குளத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற உருவமும் ஒன்னு சேர்த்து வச்சு பார்த்தா அங்க அந்த புத்தர் சிலை கிடக்கும் சாஞ்ச மாதிரி. இதை பார்த்ததும் ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நேரா அந்த மலைக்கு போயிடுறாரு. சுத்தி நிறைய தாமரைங்க இருக்கும். ஆனா ஒரே ஒரு தாமரை மட்டும் ஒரு கல்லுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது மட்டும் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா உள்ள ஒரு குகை மாதிரி போகும். சரி இங்கதான் அந்த குரங்குராஜா இருப்பான் போல நினைச்சிட்டு அந்த குகைக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த குரங்குராஜா அங்க இருக்கான். ஹீரோவை பார்த்ததும் வேகமா வந்து தொட்டு தடவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ யோ தள்ளியா, நான் அந்த குரங்குராஜாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல நான் தாண்டா அது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா வணக்கம் அப்படின்னு சொல்லி வணக்கம் வைக்க மறுபடியும் அவர் உடம்புல வந்து இந்த குரங்கு பண்ற மாதிரியே மோப்பம் முடிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணுலடா இங்க மனுஷங்க வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆச்சு, உன்னை மொதல் டைம் பார்த்துட்டானா அதனாலதான் இப்பெல்லாம் பண்றேன், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு. சரி உங்களை பார்த்தா குரங்குராஜா மேலே தெரியலையே, சாதாரணமா தான் இருக்கீங்கன்னு கேட்க ரைட்டு தான்டா, 500 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண குரங்கா தான் இருந்தேன். அப்போ புத்தருக்கு எனக்கும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அதனாலதான் என்னை இங்க கொண்டு வந்து அடைச்சிட்டாரு. ஆனா நாளாக என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த புத்த மதத்தை எல்லாத்தையும் கடைபிடிச்சேன். அதனால எனக்கு இருந்த தீய குணம் எல்லாம் என் உடம்புல இருந்து வெளியே போயிருச்சு. இப்ப நான் ஒரு தூய்மையானவனா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதை கேட்ட ஹீரோ சரி இந்த பன்னி அரக்கனை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரியுமான்னு கேட்க அதுவா சப்ப மேட்ரு, இங்க வா இந்த கல்லை எடுத்துட்டேன்னு வச்சுக்க, இதை வச்சு நீ அவனை அழிச்சிடலான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த பன்னி அரக்கனை அழிக்கணும்னு நினைக்கல, அவனை பிடிச்சி அவனை திருத்தி நல்லவனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்காம மறுபடியும் நீ அந்த கல்லை எடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த மந்திர கல்ல வச்சுதானே புத்தர் உங்களை இதுல அடைச்சாரு, இதை எடுத்துட்டா நீங்க இங்க இருந்து விடுபட்டுருவீங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்ல, என்னடா என்னைய நீ சந்தேகப்படுறியா, நான் எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா, இப்ப பாரான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு 2 குச்சி எடுத்து வந்திருப்பாரு. அதை 2 வச்சு உடைக்க ட்ரை பண்ணுவாரு, முடியாது. அதனால 1 மட்டும் வச்சு உடச்சு விட்டுறாரு. ஒன்ட்ட வேற ஏதாச்சும் இருக்கா புர்ரா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சின்ன பலா பிஞ்சை எடுத்து கொடுப்பாரு. அதை பார்த்ததுமே இதை உடைக்கிறதுக்கு நான் அந்த கல்லை எடுத்துருன்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த கல்லை கைய வைக்க இவரதோ சாக்கு அடிச்ச மாதிரி தூக்கி விசப்படுறாரு.
இதனால அந்த குரங்கராஜா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த குகையில ஒரு ஓட்டம் இருக்கும்ல, அதுல ஜம்ப் பண்ணி போக அதுல அந்த வேர்லாம் இருக்குல்ல, தாமரையோட வேறு, அதுல சாக்கடிச்சு கீழே விழுகுறான். அப்படி விழுந்த பிறகு கூட அந்த வேர் சாட்ட மாதிரி இருந்து இவனை போட்டு அடி பொழக்குது. பயங்கரமா கத்துறான், நான் தான் திருந்திட்டேல, ஏன்னா இப்பனாச்சும் வெளியே விடுங்கன்னு சொல்லி அழுக நம்ம ஹீரோ இறக்கப்பட்டு, சரி நீ உண்மையாவே திருந்திட்டேனா, அந்த பண்ணி இறக்கன எப்படி கண்ட்ரோல் பண்றோன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, இப்ப நம்மளால ஒரு விஷயத்த சொல்றாரு. பொதுவா அந்த பண்ணி இறக்கனுக்கு அவனை பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும், நீ வேணா ஒண்ணு பண்ணு, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அழகான பொண்ணை எடுத்துட்டு போய் அந்த பண்ணி இறக்க முன்னாடி ஆட விடு, அப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்ல நம்ம ஹீரோ, என்னது பொண்ணா, பொண்ணுக்கு இப்ப நான் எங்க போறேன்னு சொல்ல அந்த நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க வந்து கூச்சிருவாங்க. இவங்க ஆக்சுவலா ஹீரோ விட்டு போகாம ஹீரோவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து அந்த குரங்கராஜா, தா இவதான் இருக்கால, செம்ம அழகா வேற இருக்கா, இங்க பாருமா நான் உனக்கு ஒரு சில டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் சொல்லி தரேன், நீ அதை கத்துக்கிட்டு போயிட்டு பௌர்ணமி வந்ததுமே ஆடு, அவன் கரெக்டா உங்களை தேடி வந்துருவான்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா மாதிரி அன்னைக்கு பௌர்ணமி வந்துருச்சு. அப்படி வந்ததுமே அங்க இருக்கிற ஒரு பாறை மேல நின்னுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, சொன்ன மாதிரியே அந்த பன்றியா இருக்கணும் அங்க வந்துடுறான். வந்ததுமே அழகுல மயங்குவான்னு நினைச்சா இவங்க ரெண்டு பேத்தையும் கொல்ல பாக்குது. அப்படியே இவங்க மேல பாய வர இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சதும் குகைக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு, நம்ம குரங்கு அரசன் கூப்பிட்டு இருக்காரு. என்னடா சவுண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் எட்டி பார்க்க உடனே அந்த பண்ணியை பிடிச்சி கீழே இழுத்து விடுறாரு. இப்ப ஹீரோயின் அந்த குகைக்குள்ள வர பார்த்தா அவ்வளவு பெரிய உருவம் இருந்த பண்ணி இப்ப அந்த குரங்கராஜ கையில குட்டி பண்ணியா உட்காந்துருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து வழக்கம் போல ஒரு குடுவையில போட்டு அடைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பண்ணி அரக்கனோட பையன் மட்டும் இல்லாம ஆரம்பத்துல மீன் அரக்கன ஒருத்தனை பிடிச்சாங்கல்ல, அந்த பையன் அவங்ககிட்ட கொடுத்துறாங்க. பாரு இதை 49 நாள் உங்ககிட்ட வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா சாம்பல் ஆயிருன்னு சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்குறாரு. உடனே ஹீரோயின் கண்ணை மூட நம்ம ஹீரோ, இங்க பாருமா நீ ரொம்ப டயர்டா இருக்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஏண்டா உனக்கு அப்பதானே சொன்னேன் ஒரு பொண்ணு கண்ணை மூட என்ன பண்ணுன்னு சொல்லி, ஒழுக்கமா முத்தம் குர்றான்னு கேட்க நம்ம குரங்கராஜா எந்திரிச்சு வந்து, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோ மூட்டு போய் அங்கிட்ட உட்காரியா அப்படின்னு சொன்னதும் அந்த ஆளு அங்கிருந்து போயிடும். நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என்னைய மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் மென்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ள பத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் கையில ஒரு வளையம் மாட்டிருந்தாங்கல்ல, அது சின்ன ஒரு மோதிரம் மாதிரி மாத்தி ஹீரோட கையில போட்டு விட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த குரங்கராஜாவை பார்க்க, டேய் நீ என்னடா அவ என்ன சொன்னாலும் திரும்பி திரும்பி என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, அங்கிட்டலாம் எதுவும் பார்க்க மாட்டியா, ஏதாச்சும் ஒரு வழியை சொல்றான்னு சொல்ல அந்த மோதிரத்தை கலட்ட பாக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயின், அந்த மோதிரத்தை என்னால மட்டும் தான் கழட்ட முடியும், உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு பெரிய கல்லை எடுத்து பக்கத்துல ஒரு பாறை மேல வச்சு அதை அடிக்க பாக்குறாரு. உடனே ஹீரோயின் தடுத்து நிப்பாட்ட, இங்க பாரு உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இந்த மோதிரத்தை என்னால கழட்ட முல்லாட்டி நான் என்னோட விரல வெட்டிக்கிருவேன்னு சொல்ல இந்த தடவை நம்ம ஹீரோனோட மனசு உடஞ்சு போயிருது. சரிடா உன்னை இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோட கையில இருந்து மோதிரத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ வச்சிருந்த புக்கை திருப்பி ஒட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ, அதெல்லாம் எனக்கு வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குரங்கராஜாவுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக வேண்டியான்னு கேட்க, இல்ல டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியே வந்து பார்த்தா முழு பௌர்ணமி. நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆனாங்களே அது ஞாபகத்துக்கு வருது. அதனால அந்த பாறையிலே உட்காந்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்க, கீழே இருந்து அந்த குரங்கராஜா அந்த நிலாவை பார்க்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதுக்கு மேல இருக்க தாமரை செடி அதை மறைச்சிருக்கு. அதனால அவரு, ஏய் நான் கூட நிலாவை பார்த்து 500 வருஷம் ஆச்சுரா, எனக்கு ஒரு உதவி பண்றியா, அந்த தாமரை செடியை மட்டும் கொஞ்சம் புடுங்கி விட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இறக்கப்பட்டு புடுங்கிடுறாரு. பார்த்தா புடுங்கின உடனே அந்த செடியில பயங்கரமா தீ எரியுது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஆயிருக்குன்னா இத்தனை நாள் அந்த தாமரை செடியை சுத்தி வச்சுதான் அந்த குரங்கராஜாவை லாக் பண்ணிருக்காங்க. அதை புடுங்கின உடனே நம்ம குரங்கராஜா அங்க இருந்து வெளியே வந்துடுறான். இது வரைக்கும் மனுஷரூபத்துல இருந்த அவன் இப்போ உடம்புல காஸ்டியூம்ல பயங்கரமா போட்டுட்டு வந்துடுறான். வந்ததுமே நம்ம ஹீரோவை பிடிச்சு ஏர்ல பறக்க விடுறாரு. அவர் பயங்கர ஹைட்ல போயிட்டு அங்க இருந்து கீழே விழுக பார்க்க கரெக்டா நம்ம ஆளு அவரை பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவை அந்த ஆளு ட்ரிக் பண்ணி தான் ஏமாத்தி வச்சிருந்திருக்கான். ஆக்சுவலா அந்த கல்லை எடுத்தாதான் இந்த ஆளுக்கு விடுதலை கிடைக்குன்ற மாதிரி ஹீரோவை நம்ப வச்சு வேணும்னே ஏமாத்தி இந்த விஷயத்த பண்ண வச்சிருக்காரு. அப்ப அந்த ஆளு ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன்டா, இன்னில இருந்து எனக்கு விடுதலைன்னு சொல்ல நம்ம ஹீரோ, புத்தர் இன்னும் இங்கதான் இருப்பாரு, நீ ஒழுக்கமா உன்னோட குகைக்கு திரும்பி போயிருன்னு சொல்ல அதை கேட்டதும் அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அந்த போர்ஸ்ல ஹீரோ தள்ளி போய் விழுந்துடுறாரு. ஹீரோக்கு வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. அப்ப அவன் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து அவரோட முடி எல்லாத்தையும் கையிலே பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவ்வளவு வலியும் பொறுத்துக்கிட்டு புத்தரை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த 3 டீமன் ஹண்டர் இருந்தானுங்களா, அவங்க 3 பேருமே அங்க வந்துடுறாங்க. அவங்க 3 பேருமே பக்கத்துல வந்துட்டு இவங்க கூட யாரு முதல் சண்டை போறன்னு சொல்லி இந்த ஸ்டோன் பேப்பர் சிசரை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த குரங்கராஜா கத்தி டென்ஷன் ஆக இவங்க 3 பேர் வரிசையா நிக்கிறாங்க. நான் முதல்ல போய் சண்டை போறேன்னு சொல்லிட்டு அந்த புலியூரம் எடுத்தான்ல அவன் வரான். ஆனா அந்த குரங்கராஜா அவனை அப்படியே படுக போட்டு கை ரெண்டையும் உடைச்சு அவனை
கடிச்சு குதறியே கொன்னுருது. இதை பார்த்து அந்த ஹேண்டிகேப் தாத்தா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏடா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா, ஏன் கூட சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு பாறையில உட்காராரு. அவருக்கு ஒரு காலு கொஞ்சம் சப்பையா இருக்கும்ல, அதுல ஏதோ மந்திரத்தை போடுறாரு. பார்த்தா ஒரு பெரிய காடு அவர் உடம்புல இருந்து வந்து அப்படியே தரையில நிக்குது. அப்படியே தரையில லேண்ட் ஆயிட்டு அந்த காலை படுக்க போட்டு ஒரே சுத்தி அந்த குரங்குராஜா ஒரு உதப்பாரு பாருங்க. அந்த குரங்குராஜா ஒரு 10 அடி தள்ளி போய் நிக்கிறான். மறுபடியும் அப்படியே ஜம்ப் பண்ணி அவனை மிதிச்சு கொன்றான்னு நினைச்சு வந்தா நம்மளுக்கு காலுக்கு நல்ல ஓட்டையை போட்டுட்டு மேல வந்துடுறாரு. நீங்க எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு உதப்பாரு பாருங்க. அந்த கிழமை தள்ளி போய் அங்க விழுவாப்புல. நேரா அந்த 3வது ஹண்டர் இருக்கான்ல, அவன் பக்கத்துல போய் விழுந்துடுறாரு. மூஞ்சிக்கு நேரா காலை நின்றதும் நம்ம ஆளுக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த பொம்பளையை கூப்பிட்டு இவனை முதல் தூக்கி போடுங்கன்னு சொல்ல அவங்களும் தூக்கி போட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பான். அதுல ஒரு 5-6 கத்தியெல்லாம் இருக்கும், ரொம்ப சின்ன கத்திங்க. அதை அப்படியே சுண்டி விடுவான் பாருங்க. அது நேரம் அந்த குரங்கராஜு கிட்ட போக அது அப்படியே பெருசாகுது. நம்மால அசால்ட்டா அதை கேட்ச பிடிச்சலான்னு பார்த்தா அது போயிட்டே இருக்கும்போது குரங்குராஜாவையும் கூட இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எல்லா கத்தியும் அவன் மேல ஏவி விட நம்மால அசால்ட்டா வானத்துல பறந்துகிட்டு அவரு கையில ஒரு ஸ்டிக் வச்சிருப்பார்ல, அதை வச்சு எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ஆளு இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கத்தியும் ஒண்ணு சேர்த்து பெரிய கத்தி அவனை நீட்டி அந்த குரங்கராஜா முன்னாடி ஏவி விட நம்மால அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த கத்தியை தடுத்து நிப்பாட்டுறாரு. ஆனா அந்த கத்திய கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நகர்த்து அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த குரங்கராஜோட நெஞ்சிலே சொருகலான்னு பார்த்தா அது நெஞ்சில பட்டு அதுவே கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சு கீழே விழுந்துருது. இதுக்கப்புறம் அந்த குரங்கராஜா ஒரு கொரிலா மாதிரி உருவத்தை எடுக்க பின்னாடி இருந்தாங்க 4 பொம்பளைங்க, ஆளு எல்லாமே ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீமன் கண்டர் கிட்ட வர இவன் ரொம்ப பயந்துடுறான். நம்மளை போட்டு தெளிவானோன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்க. ஏடா நடந்ததெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல, ஆமா ராஜா செம்மையா இருந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்க திடீர்னு அந்த குரங்கராஜா கத்த ஆரம்பிப்பான் பாருங்க. அந்த சத்தத்துல அந்த ஆளும் அந்த ஹேண்டிகேப் கிளவனும் 2 பேரும் எரிஞ்சே செத்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹீரோ கிட்ட வர நம்மால இன்னும் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏடா எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, இப்ப நீ என்ன ஆக போற பாருன்னு சொல்ல பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் பறந்து வந்து அந்த குரங்குராஜாவை எத்துவாங்க. இங்க பாரா, இன்னொரு தடவை மேல கைய வச்ச உன்னை கொன்றுவேன்னு சொல்ல நம்ம ஹீரோ இல்ல நீங்க இருந்து ஓடிரு, அவன் ரொம்ப பலசாலி, உன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ தலையில முடி இருக்காதுல்ல, அதை பார்த்ததும் ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா யாழை இப்படி பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த மந்திர வலையெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அந்த குரங்கராஜா மேல ஏவி விட அதெல்லாம் அவர் மேல பட்டு சும்மா பொடி பொடியா ஆயிருது. இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அந்த மந்திர வலையை திருப்பி வாங்கிட்டு அந்த குரங்கராஜா அடிக்க போவாங்க பாருங்க. ஹீரோனோட ஒரு கையையும் ஒரு காலையும் உடச்சு விட்டுருவோம். அதை பார்த்த ஹீரோ நீங்க எந்த ஓடிடுன்னு சொல்லி செமையா கத்த அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஹீரோக்காண்டி சண்டை போட வராங்க. கடுப்பான அந்த குரங்குராஜா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு ஹீரோயினோட தலையில ஒரே அடி பயவுல செத்தே போயிடும். அப்படியே அதை தள்ளி விட ஹீரோட பக்கத்துல வந்து விழுகும். ஆனா உடம்புல இன்னும் உயிர் போகல, கொஞ்சம் உயிர் பேலன்ஸ் இருக்கு. அப்ப கூட நான் உன்னை மறுபடியும் பிடிச்சிட்டேன், இப்பனாச்சும் நீ ஒத்துக்குருவியா, என்னை நீ காதலிக்கிறியான்னு கேட்க நம்ம ஹீரோவும் இப்ப உண்மையை சொல்றாரு. நான் உன்னை இப்ப மட்டும் இல்ல உன்னைய பார்த்ததுல இருந்தே நான் காதலிச்சேன், உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல எவ்வளவு பிடிக்கும்னு அவங்க கேக்குறாங்க. உன் கூட 1000 வருஷம் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட பிறகு ஹீரோயினுக்கு சந்தோஷம் வந்து இப்ப அவங்க செத்தும் போயிடுறாங்க. நல்ல வேலை சாகிறதுக்கு முன்னாடினாச்சும் ஹீரோயின் மனசை கஷ்டப்படாம விட்டாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ரிங்கு மாட்டிருந்தாங்கல்ல அதை எடுத்து தன்னோட விரல் கலவா மாட்டிக்கிறாரு. ஹீரோயின் கேட்ட மாதிரியே ஒரு முத்தமும் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அந்த நேரத்துல அந்த குரங்கராஜா அங்க வந்து ஹீரோயினை மேல தூக்கி போட்டு இந்த ஹை வோல்டேஜ் கொடுத்த மாதிரி உடம்பு எல்லாத்தையும் எரிச்சு விட்டுறாரு. கிட்டத்தட்ட சாம்பல் கூட ஹீரோவுக்கு கிடைக்கல. ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க அந்த குரங்கராஜா பாத்தியா நீ நேசிக்கிற பொண்ணே நான் அழிச்சிட்டேன், இப்போ ஒன்னையும் அழிக்க போறேன், உன் புத்தர்னால இப்போ ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்ப அமைதியா உட்காந்துடுறாரு. திடீர்னு அவர் உடம்பு சுத்தி வெளிச்சம்லாம் அடிக்குது. அந்த மாஸ்டர் கொடுத்தாருல ஒரு புக்கு, அதுல ஒரு பக்கம் ஹீரோட முன்னாடி இருக்கும், அதுல ஒரு எழுத்தா மின்னிக்கிட்டு வரும். இதை பார்த்து அந்த குரங்குராஜா அங்க இருக்கிற பாறை எல்லாத்தையும் ஹீரோ மேல ஏவி விட அது ஒண்ணுமே ஹீரோ மேல படாம பக்கத்துல வந்தது சுக்குநூறா நொறுங்கி போயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்க திடீர்னு பாறையில இருந்து புத்தர் சிலை வெளியே வந்துருது. அதை பார்த்து அந்த குரங்குராஜா டென்ஷன் ஆயிட்டு, ஏண்டா 500 வருஷம் நீ அடைச்சு வச்சிருந்த, இப்ப நான் வெளியே சுதந்திரமா இருக்கேன், உன்னை இப்ப நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு பறந்து போய் அதை அடிக்க போக அப்படியே தப்பிச்சு அந்த புத்தர் சிலையோட மண்டையில போய் நின்றுவாரு. அப்படியே ஒரே குத்து அந்த சிலையே அப்படியே 2ஆ போயிடும். திரும்பி வானத்தை பார்த்தா புத்தர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மாதிரி காட்டுவாங்க. நம்ம பூமி புத்தரோட மூஞ்சி சைஸ் கூட இருக்காது. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு தன்னோட முத்திரையை அப்படி போடுவாரு பாருங்க. இந்த மிரட்டலடி படத்துல வானத்துல இருந்து ஹீரோ பண்ணும்போது அந்த அச்சு வந்து விழுகும்ல, அதே மாதிரி பூமியை பொழந்துக்கிட்டு அந்த குரங்குராஜா நோக்கி வர நம்மால் இப்ப விஸ்வரூபம் எடுக்கிறாரு. ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு
ஒரு பெரிய குறிலாவ மாதிரி வாடா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு நெஞ்சை தத்திட்டு ரெடியா நிக்கிறாரு. அப்போ அந்த புத்தரோட கையை வந்து அந்த குரங்கு ராஜா ஒரே அமுக்கு. நம்மளும் அப்படியே தூக்கிட்டு எவ்வளவோ சமாளிக்க பாக்குறாரு. ஆனா தலையோட தலைய வச்சு அமுக்க அப்படியே கட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அந்த குரங்கு ராஜா இப்ப வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். நம்ம ஹீரோவும் முழு புத்த துறவியா மாதிரி தன்னோட கையில அந்த ரிங்க போட்டிருந்தார்ல அதை எடுத்து பெருசாக்கி அந்த குரங்கு ராஜாவோட மண்டையில போட்டு விட்டுறாரு. அதை போட்ட உடனே அந்த குரங்கு ராஜா ஹீரோவோட வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிட்டத்தட்ட நல்லவனாவே மாறிட்டார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மீன் அரைக்கேன், பன்றி அரைக்கேன், அப்புறம் இந்த குரங்கு ராஜா இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நம்ம மாஸ்டர் கிட்ட வராரு. பெரிய காரியம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ என்னோட சீடர் கிடையாது, நீ புத்தரோட சீடரு, இந்த அவனோட பொருள்னு சொல்லி எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுத்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ 4 பேர் ஒன்னா வர அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வச்சுதான் அந்த மங்கி கிங் படம் எடுத்திருப்பாங்க. இத சின்ன வயசுல பார்த்தவங்களுக்கு இந்த கதையெல்லாம் புரியும். இதோட பார்ட் 1 இருக்குங்க, இதை காட்டியும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அதையும் நான் போட்டுறேன். கடைசியா எப்பயும் போலதாங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.